Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் பப்ளிக் அஃபிஷியல் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கீ ஆன்சர் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹவு டு ரைட் அது ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்கும். நான் பல டைம் சொல்லியிருக்கேன், எஸ்எஸ்க்கு வந்து நீங்கள் ஓனாக எழுதினீங்கன்னா கட்டாயம் மார்க் கிடைக்கான்னு சொல்லி. ஏன்னா கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த கீ பாயிண்ட்ஸ் படி இருந்தால் மட்டும்தான் பப்ளிக்கில் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பர் மார்ச் 2024, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினை பாருங்கள், 1 மார்க்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதில் இருக்கிற 1 மார்க் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ எல்லா 1 மார்க்கும் எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆறுகள் மூலம் உருவாகும் மன்னம் அண்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே பின்னாடிய பருவ கட்டணம் வங்க கடல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9 தான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இன்சைட் புக் இன்சைட் இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் அப்படி கோத்ரூ பண்ணிட்டாங்க. 2 மார்க்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஸோ இந்த எல்லா 2 மார்க்கும் இல்லை ஆன்சர் ஒரு எக்ஸாம் கம்பல்சரி கொஸ்டின்னா ரொம்ப எளிமையாக கிடையாது. ஒரு எக்ஸாமில் சென்னை ஏசியான் டெட்ரா அழைக்கப்படுவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி ஃபில்லப்ஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. மீதி 5 மார்க் எல்லாமே ரொம்ப முக்கியமான 5 மார்க்காக தான் இருந்தது. எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸில் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் பாருங்கள், வேர்ல்டு மேப்பு 8 மார்க் கொஸ்டின் ரெண்டுமே சிம்பிளாக தான் இருந்தது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா கீ ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கீ ஆன்சர் வந்து உங்களுக்கே தெரியும், ப்ரீவியஸ் இயர் பப்ளிகேஷன் கீ ஆன்சர். ஸோ 1 மார்க் பாருங்கள், வித் ஆப்ஷன் ரொம்ப முக்கியமானது. காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 14க்கும் ஒரே சிங்கிள் ஆன்சர் தான், எதுவுமே டபுள் ஆன்சர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் நீட்டாக எழுதியிருக்கணும். வித் நமக்கு வந்து பார்த்தா ஆன்சரோட ஒரு மார்க். 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்சர் இன் 10ல் கொஸ்டின் நம்பர் 15 அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் இருந்தால் தான் 2 மார்க்கு. நான் திருப்பி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஓனாக எழுதுனீங்கன்னா மார்க் கிடைக்கும். அதே மாதிரி வந்து கொஸ்டின் நம்பர் 16க்கு இந்த 4 பாயிண்ட் இருக்கணும், இந்த 4 பாயிண்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து 2 மார்க். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு ஆஃப் மார்க் தான். டாலர் இம்ப்ளிமெண்டேஷன் அதுக்கானது. ஆனால் கொஸ்டின் நம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 6 பாயிண்ட் இருக்குது. இதில் எனி 2. ஸோ சில கொஸ்டினுக்கு வந்து எக்ஸாக்டாக இருக்கிறது ஃபுல்லாக எழுது, சில கொஸ்டின் எனி 2 தான். நெக்ஸ்ட்டு 19th ஒன்றுக்கு எனி 2. நீங்கள் 4 படித்து இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸாக இருந்ததுன்னா, ஸோ அப்போ ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் நமக்கு ஃபுல் மார்க் கொடுக்குறாங்க. அப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் 4 பாயிண்ட்ஸ் பண்ணால் 4 பாயிண்ட்ஸுமே எழுதிருங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 22க்கு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துரும், 3 அப்படி எழுதணுமா. 23க்கு 2 பாயிண்ட், 24க்கு அந்த டெஃபினேஷன், 25க்கு அந்த டெஃபினேஷன். ஆனால் 26க்கு எனி 4 இது பார்த்தீங்கன்னா நெய்பரிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வந்து இதில் நீங்கள் எல்லாமே படித்தா எழுதி வச்சிடலாம். நெக்ஸ்ட் 27th கொஸ்டினில் ஸோ நமக்கு ஓவராலாக வந்து 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 6 பாயிண்ட்ஸ் எனி 2 எழுதும் சார். நெக்ஸ்ட் 28 பாருங்கள், சென்னை இஸ் நிக்நேம் டெட்ராய்டிஸ் பிகாஸ் ஆஃப் த லார்ஜ் ஆட்டோ இண்டஸ்ட்ரி பேஸ். அவ்வளோதான் முடிஞ்சு, எக்ஸாக்டாக அது மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் ஃபில்லப்ஸ்க்கு டேரக்ட் ஆன்சர். ஆனால் 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும், இருந்தால் மட்டும் தான் மார்க். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் கம்பேரிசன் பண்ணி 7 பாயிண்ட், இந்த 7 பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் எக்ஸாக்டாக சரியாக நீங்கள் எழுதினா மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்ட்டிஷன் பிகின் இந்த. ஸோ அதுக்கான ஒவ்வொரு சைடு நீங்கள் இந்த ஹெட்டிங் எழுதி, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், முஸ்லீம் லீக், செப்பரேட் எலக்ட்ரோட் ஃபார் முஸ்லீம், செப்பரேட் நேஷன் ஃபார் முஸ்லீம்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்லா கான்ஃபரன்ஸு, நெக்ஸ்ட் இன்ட்ரீம் கவர்மெண்ட். இதில் வந்து ஓவராலாக 6 பாயிண்ட், இதில் எனி 5 பாயிண்ட்டு சைட் ஹெட்டிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து அதில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு எனி 2 தான். ரீசன் வந்து டேரக்டாக எழுதணும். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாருங்கள், ஸோ 6மே கொடுத்துருக்காங்கன்னா அந்த 6மே ஓவராலாக 6 ஃபண்டமெண்டல், அந்த 6மே எழுதினா மட்டும் தான். ஒவ்வொன்றும் எழுதி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்தன் மவுண்டன் கம்பேர் பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு பாருங்கள் இது வரைக்கும் எழுதியிருந்தால் 2 மார்க். ஸோ அடுத்த 3 மார்க் கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இமாலயஸ் 3 மார்க். ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க இந்த கீ பாயிண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அர்பனைசேஷன்னா என்ன, அதுக்கான மேஜர் ப்ராப்ளம்ஸ் அர்பனைசேஷன் 4 மார்க். அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க். நீங்கள் 4 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் இந்தியாவோட பற்றி கான்செப்ட்டை கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின், அதுக்கான ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய டெஃபினேஷனுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா 3 மார்க், அது இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக இது பார்த்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் லேப்ஸு, அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் படிச்சு மேக்ஸிமம் 8 பாயிண்ட் அப்படியே எழுதுங்க. அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங்கில் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்சுக்கு 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனா 3 மார்க். நெக்ஸ்ட் பிளாக் மணி அப்படின்னு எழுதுறதுக்கு 2 மார்க். அதுக்கப்புறம் காசஸ் ஆஃப் பிளாக் மணி எல்லா பாயிண்ட்ஸ் எழுதினா தான் 3 மார்க் கிடைக்கும். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். அடுத்து டைம் லைன் பாருங்கள், அதாவது இதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் 19 பார்த்தீங்கன்னா 20 to 19 இப்போ 40 வரைக்கும் சொல்லும் போது இந்தியா ஈவெண்ட் எழுதிங்க, வேர்ல்டு ஈவெண்ட் எதனாலும் எழுதிக்கலாம். எத்தனை கொடுத்துருக்கலாம், பாத் மூமெண்ட்டு, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் சௌரி சௌரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் பார்ட்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைமனோட பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷனு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் காங்கிரஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1930 நிறைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள், செகண்ட் ரவுண்ட் டேபிள், தேர்ட் ரவுண்ட் டேபிள், ஹிட்லர் பிகம் த சான்சலர் ஆஃப் ஜெர்மனி, லாங் மார்ச், நெக்ஸ்ட் பார்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட், நெக்ஸ்ட் வந்து அவுட் பிரேக் ஆஃப் த வேர்ல்டு வார் செகண்ட், நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல், சரி எல்லாமே இருக்கும். இதில் வந்து எனி 5 ஏதாவது 5 எழுதுனா போது டைம்லையும் ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மேப் நல்லா கவனிங்க. அந்த மேப்பில் பிறகு எக்ஸாக்டாக குறிச்சிருக்கணும். சான் ஃப்ரான்சிஸ்கோ, அதே மாதிரி வந்து கிரீஸு, மாஸ்கோ, டர்க்கி, நெக்ஸ்ட் ஹீரோஸ், இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எக்ஸாக்டாக குறிச்சா மட்டும்தான் மார்க் கிடைக்கும். ஸோ மற்றபடி கொஞ்சம் மாற்றி குறிச்சுன்னா மார்க் கிடைக்காது. மேப்பில் தான் நிறைய பேர். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து கொஸ்டின் 42 வரக்கூடாது. 43 பாருங்க கொஸ்டின் 43 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருந்தாங்க. என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பாருங்கள். ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு மார்க். நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸ் தான் ஒரே ஒரு ஹெட்டிங் எழுதி ஒரு லைன் தான் எழுத. ஒரு லைன் இங்கே ஒரு எக்ஸாம்னா யூரோப்பியன் அலைன்ஸ் அண்டு கவுண்டர் லைன் சொல்லும்போது அதில் இருக்க 4 பாயிண்ட்ஸ் எழுதுனா ஒரு மார்க்கு. அதே மாதிரி வைலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் சொல்லும்போது அதில் இருக்க 4 பாயிண்ட்ஸ் எழுத ஒரு மார்க். நெக்ஸ்ட் அக்ரஸிவ் ஆட்டிட் ஆஃப் ஜெர்மனி எம்ப்ளாயர்ஸ்னா அதில் இருக்க 4 பாயிண்ட் எழுதுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால்கன் இஷ்யூ எழுதுனா 2 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்து இமீடியட் காசு 3 மார்க். ஸோ அப்போ 8 மார்க் எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தோம். நீங்கள் மொத்தமே 8 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா 4 மார்க் கூட கிடைக்காது. ஸோ அதனால தான் ஃபுல்லாக படிங்கன்னு சொல்கிறோம். அப்போ அழகாக 8 மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு அதாவது இதுனா ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து எழுதக்கூடிய கான்செப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும்னா டிஸ்மிஸ்டு இம் ஃப்ரம் த சர்வீஸ் வரைக்கும் 3 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 3 மார்க். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் தட் மீன்ஸ் வந்து ஆன் 1 September 1799 த அல்டிமேட்டம் சர்வ்டு பை த கட்டபொம்மன் டு சரண்டர் அந்தாலேருந்து வந்து கம்ப்ளீட் பண்ணுறது 2 மார்க்ஸ். ஸோ இப்படி தான் மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி பப்ளியில் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் புக்கில் படித்தாலும் கைடில் படித்தா எக்ஸாக்டாக பண்ணி சொல்லலாம். அதுக்கப்புறம் மேப் பாருங்கள். இந்தியா மேப், இந்தியா அவுட்லைன் எவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நீங்களும் இது பண்ண காரக்கோரம், நெக்ஸ்ட் மவுண்டைன் ஃபாரஸ்ட்டு, ஏரியா ஆஃப் ஹெவி ரெயின்ஃபாலு, அதே மாதிரி டெசர்ட் சாயிலு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் காட்டனு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூரோட பிளாட்டியூ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீராகுட் டேமு, அது எல்லாமே அழகாக நீட்டாக மென்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா ஹெவி ரெயின்ஃபால், அகசிய மலையுடைய பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ ஓவராலாக இந்த 8 பிளேஸும் நீட்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி மார்க் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேப்புக்கு அதுக்குமே பார்த்தீங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரி, டீ க்ரோவிங் ஏரியா, அதே மாதிரி பார்த்து சீப்போம், எண்ணூர், சென்னை, அதுக்கப்புறம் வந்து கோரமண்டல் கோஸ்ட்டை நீட்டாக ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைகை ரிவரு, நெக்ஸ்ட் டீ க்ரோவிங் ஏரியா பண்ணிட்டு கேரளா பேப்பர் இண்டஸ்ட்ரியில் கம்பேர் பண்ண கல்ஃப் ஆஃப் மன்னார், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா சீ போட்டு, நெக்ஸ்ட் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி எங்கெல்லாம் பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கும் மென்ஷன் ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பர் இதில் வந்து ஆன்சர் கொடுத்துறேன். இதே மாதிரி எக்ஸாக்டாக இருந்தால் தான் நீங்கள் இப்போ எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க எஸ்எஸ். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் விட்டலாம், அந்த பாயிண்ட்ஸ் விட்டலாம், நம்ம பாயிண்ட்ஸ் விட்டு படிக்கலாம், அப்படி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பப்ளிக் கொஸ்டின் வித் ஆன்சர் அப்லோட் பண்ணி இந்த மெத்தடு படி தான் நம்ம பப்ளிக் வேல்யூஷன் இருக்கும். ஸோ நிறைய பேர் எஸ்எஸ்னால தான் டோட்டல் மார்க்கே குறையும். நான் வந்து பார்த்து எக்ஸாம் எழுதிட்டு சொல்லணும், நான் நல்லா எழுதிட்டு வந்தேன் ஆனால் மார்க் வரல. காரணம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக இருந்தால் தான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் நல்லா படிங்க. இந்த 3 days சரியாக யூஸ் பண்ணிங்களா போதும், ஷூராக நீங்கள் சென்டம் எடுக்கலாம். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டியில் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சிங்களா போதும், கட்டாயம் நல்ல மார்க் நிறையா சான்சஸ் இருக்குது. எஸ்எஸ்க்கு வந்து எல்லா கேட்டகரியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 days படித்து எழுதி பாருங்கள். அந்த 3 days வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். படித்து எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் மிஸ்டேக்ஸ் குறையும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.